ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்மராசிக்காரர்கள் இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சார், அஷ்டம சனி சார், அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அனகோண்டா பாம்பு கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி. காரணம் என்ன, எனக்குரிய வேலையாக கொடுங்க ஐயா, அது கூடலாம் போய் அவன் சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் பரவாயில்ல, அனுமானுக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சார். சனீஸ்வரனை போய் ஜெயிக்க சொல்கிறாங்க. அந்த ஆள் கண்ணில் படாமல் இருந்தால் போதாதா? நிறைய பேர் என்ன இருந்தா, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கரெக்டாக நீட்டான ஆள்னா பாஸ் முன்னாடி போங்க. நீங்களே கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கீங்கன்னா பாஸு கண்ணில் படாமல் ஓடி போயிருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஆள் உங்களை கண்டுபிடிச்சிடணும்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் சனி. எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் திருநள்ளாறு போய் நிற்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே அங்கே போகிறது ஒரு அவர் கண்ணில் நீங்களே வாண்டடாக போய், ஐயா நான் இங்கே தான் இருக்கேன், வந்துட்டியா நீ, எவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பும் பண்ணிட்டு தைரியமாக நிற்பீங்க அப்படின்னு இன்னும் பிரச்சனை வரும். அப்போது சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த திருநள்ளாறு கோயில் போகிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சனியை பொறுத்த வரைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. சனி இஸ் நாட் மேனேஜ்மெண்ட் பர்சன். பவர் பாயிண்ட் போட்டு ஓட்டுற கடவுள் கிடையாது. நீங்கள் பக்கா ஷாப்லோர் பர்சன். இறங்கி மூஞ்ச பற்றி கண்டுபிடிச்சிடுவார். உனக்கெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, மூஞ்ச பற்றி சொல்லிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நீ வேலை பார்த்தா மட்டும்தான் அவர் காட்டில் அவர் கோர்ட்டில் மரியாதை. அஷ்டமத்து சனி வரும்பொழுது ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். ஃபீல்டு ஒர்க் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கோயிலுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பாருங்கள். சனி ஒரு பெருமாள் பிரியர். பெருமாள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாள் கோயில்கள் எங்கெல்லாம் இடிந்திருக்கு, கையை தொட்டு வேலை செய்யுங்க, சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். பெருமாளுக்குரிய சங்கு சக்கரங்கள்லாம் வாங்கி கொடுங்க. பெருமாள் பக்தரவர். பெருமாள் கோயிலில் அத்தி மரம் நடுறது, பெருமாள் கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து தர்றது. சனி பகவான் எப்படி எவ்வளோ க்ளோஸ்னா, நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் வரைக்கும் பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் உண்மையிலேயே பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்து அடிக்கிறீங்களா, கை எடுத்து இப்படி அப்பி விட்றீங்களாங்கிற வரைக்கும் பார்த்துக்குவார். அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ்டாக வேலை தான் பார்க்குறீங்களா, வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறீங்களாங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். ஸோ சனியை ஏமாற்ற முடியாது. மீன் குளம் இருக்குது பாருங்கள், மீன் தொட்டி. அதாவது வந்து ஒரு கோயில்லேயே ஒரு மீன் குளம் இருக்கும். அந்த குளத்தை க்ளீன் பண்ணி அங்கே இருக்கிற மீன்களை, இது சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கிணறு, அதாவது மர்மமான இடங்கள், மறைமுகமான இடம், இது எல்லாமே தான். அப்போது கிணத்தை தூர்வாரி கொடுக்கறது கோயில்களில், இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் அதே மாதிரி யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்களோ இவர்கள் அஷ்டம சனியை ஜெயிக்கிறதுக்கு பெரும்பாலும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எளிய மக்களுக்கு உணவு வாங்கி தர்றது. ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் அதே இடத்துல ஆன் தி ஸ்பாட்டில் நீங்கள் இப்போ கோயில் போகிறீங்க, ஒரு சிக்னலில் நிற்கிறாங்க, சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அஷ்டம சனி வரும்பொழுதோ, ஜென்ம சனி வரும்பொழுதோ, அல்லது ஏழரை சனி வரும்பொழுதோ சனி ஒரு பிக்ஷாபாத்திரம் ஏந்தி வருவார் என்பது நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். அவரே முன்னாடி வந்து கேட்பார், பிக்ஷை கேட்பார், நீங்கள் கொடுக்குறீங்களான்னு செக் பண்ணுவார். கொடுக்கலன்னா சபிச்சுட்டு போவார், கொடுத்தா பிளஸ் பண்ணிட்டு போவார். நன்றாக புரிந்து கொள். சிம்மராசிக்காரர்களுக்கு வர ஒரு உருவத்தையும் நீங்கள் சனியாகவே நினச்சிக்கோங்க. யார் என்ன கேட்டாலும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. காசு கொடுக்காதீங்க, உங்களை யாரும் காசு கொடுக்க சொல்ல, சாப்பாடு வாங்கி கொடுங்க, உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. ரைட். இப்போது அது கண்ட்ரோல் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று எடுத்துக்கோங்க, ஆஞ்சநேயர் படம் ஒன்று எடுத்துக்கோங்க. கரெக்டாக சனிக்கிழமை காலையில் 7:30-9 ராகு காலம், 9:10 ராகு காலம், அது வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. ஆஞ்சநேயரோட படத்தை வைங்க. இந்த ஆஞ்சநேயரோட தலையிலேருந்து வால் வரைக்கும் சந்தனத்தில் இப்படி பொட்டு வைங்க. இந்த குரங்குக்கு பொட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும். பொட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஆஞ்சநேயரை பார்த்து வணங்கி, அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தியலங்கா பயங்கரம் வேண்டிக்கோங்க. கன்ஃபார்மாக சனி பகவான் கண்ட்ரோல் ஆயிடுவார்.
பக்தாஞ்சநேயர், பால ஆஞ்சநேயர், இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் ஆஞ்சநேயராக இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் வேற எங்கெல்லாம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இந்த சாக்கடை துப்புரவு தொழிலாளிகள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, வீட்டில் குப்பை இந்த கழிவு நீர்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செஞ்சு உணவு உடை வாங்கி தந்தா அதோட பெரிய பிரிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை அடித்து அவங்க துவைக்க அவங்க பாவமெல்லாம் துவையுமா. ஸோ சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஆஞ்சநேய வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளி தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார். நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போ சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போ ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும். ரைட், அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்கோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள். பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடய இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.